வணக்கம் ரோலே. நாங்க இன்னைக்கு டோட்மன்ல இருக்கிற ஸ்வீட் சில்லிக்கு சாப்பிட வந்திருக்கோம். தமிழர் உணவகம் வந்து இங்க வந்து ஸ்ரீலங்கா இந்தியா சாப்பாடு வந்து ஸ்பெஷலா இருக்கு. தமிழ்நாடு சாப்பாடு, அதாவது தமிழ் சாப்பாடு வந்து வடிவா சாப்பிடலாம். அது மட்டும் இல்ல, கேரளா சாப்பாடும் இருக்குது. இன்றைக்கு வந்து புதுசா ஒரு சாப்பாடு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தான் வந்து நாங்க. அதாவது ஏதாச்சும் சாப்பிட்டு இருக்காத சாப்பாடா இருக்கணும். அதான் போய் பார்ப்போம். என்ன நோவலா வந்து வளமையா சாப்பிடுறது பிரியாணி கொத்து ரொட்டி தானே. இன்றைக்கு புதுசா வந்து சாப்பிட்டு பார்ப்போம் வந்து வந்திருக்கு. வாங்க போய் பார்ப்போம். இதான் வந்து வேண்ட மெனு கார்ட் வந்து சுவிட்சிட்டிட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டார்ட்லயே வணக்கம்னு சொல்லி போட்டு தொடங்கி இருக்கணும். இது வந்து எங்க ஸ்ரீலங்கா ஸ்டார்டர்ஸ் வந்து உளுந்து வடையிலேருந்து ரோல்ஸ்லேருந்து சம்சா எல்லாம் மட்டன் ரோல் எல்லா வகையான இது எல்லாம் இருக்கு. சோட்டிஸ் இந்த படத்துல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அது போக இந்தியன் ஸ்டைல்லையும் வந்து இது போட்டிருக்கணும். பகோடா அது என்று சொல்லி கணக்கு சாமான் சிக்கன் 65 அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட வெரைட்டி எங்களுடைய டெவலுகள் எடுக்கக்கூடிய மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருக்கணும். இங்கே வந்து நாங்கள் நோம்பலா சாப்பிட்றது பிரியாணி வந்து ஆட்டுல கோழியில அப்படின்னு சொல்லி வச்சிருக்கணும். பறக்குறதுல ஓடுறதுல இங்க வந்து லஞ்ச் மெனு. இங்க வந்து இது மிளகறி சாப்பாடு வந்து 1 2 3 4 5 6 7 கறியும் அதோட அப்பளம் ரொட்டின்னு சொல்லி ஸ்பெஷலா வந்து அதுவும் செய்து வச்சிருக்கணும். இதுவும் வந்து பிரியாணி தான். பிரியாணி ஸ்பெஷல் வந்து ஸ்வீட் சில்லி ஸ்பெஷல்னு சொல்லி இதில் வச்சிருக்கணும் பிரியாணி. இங்கால ரொட்டி வகைகள் கொத்து ரொட்டி வந்து எங்க தமிழர்களுக்கு வந்து ஸ்பெஷலான சாப்பாடுன்னு சொன்னா கொத்து ரொட்டி என்றே சொல்லலாம். எங்களை போனா தோசையும் சாப்பிடக்கூடிய மாதிரி எல்லா வகையான தோசையும் இங்க இருக்கு. இந்த படத்துல இல்லாத தோசைகளும் வந்து இங்க இருக்கும். நெய் தோசை சொல்லி ஒனியன் தோசை அப்படின்னு சொல்லி பல விதமான தோசைகளும் இருக்கும். அது மட்டும் இல்ல, இடியப்பம் கொத்திலேயே இடியப்பம் பொட்டு கொத்துன்னு சொல்லி எல்லா வகையான கொத்துகளும் இருக்கும். இதுல பார்க்க போட்டிருக்கு உங்களுக்கு இந்த தோசை. இது வந்து பேப்பர் தோசை, மசாலா தோசைன்னு சொல்லி எல்லா வகையான தோசைகளும் இருக்குது. இங்கால நோம்பல அவங்களுக்கு ரைஸும் கறியும் எடுக்கலாம். நீங்க இறால் கறி எல்லாம் பன்னீர் கறி, மிரக்கறி அவங்களுக்கு மிரக்கறி, மச்சம்னு சொல்லி எல்லாம் எடுக்கலாம். இது வந்து நாங்க இதுதான் செலக்ட் பண்ண போறோம். ஸ்ரீலங்கா லம் ரைஸும் இங்கால கிளி பரோட்டா. ஸ்ரீலங்கா லம் ரைஸ் வந்து எங்க இந்த ஸ்ரீலங்காக்காரருக்கு எல்லாருக்கும் பிடிச்சதான். சோறும் ஆட்டிறைச்சி கறியும் சொன்னா அதோட பாத்தீங்கன்னா இங்க காஷ்டாட் ரொட்டின்னு சொல்லி எல்லாம் போட்டிருக்கு படத்துல. பாப்பா நேர்லயும் அப்படி வருதோன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இங்க கேரளா ஸ்பெஷல் சொல்லலாம் கிளி பரோட்டா. இது வந்து எப்படி இருக்குமென்னு தெரியல. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏற்கனவே வந்து நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க கேரளா காப்போ அல்லது எங்க ஸ்ரீலங்கா காப்போ இல்லை இந்தியா காப்போ வந்து சாப்பிட்டு இருப்பீங்க. நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொல்லுங்க. இந்த 2 மெனுவும் இன்றைக்கு நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம். பிடிச்சதை நீங்க வந்து செலக்ட் பண்ணி போடலாம். இப்ப நாங்க ஒன்று செலக்ட் பண்ணபடியா நாங்க அடுத்ததுக்கு போவே இல்லை. இதுக்கங்கால கெட்டைங்க வந்து நீங்க குடிக்கிறதுக்கு வந்து டீல இருந்து ஜூஸ்ல இருந்து எல்லா வகையான இதுகளும் இருக்குது. நீங்கள் இதுல வந்து செலக்ட் பண்ணி போடலாம். அங்கோலா இங்கால நாங்க போவே இல்லை, தேவையில்லை எங்களுக்கு. வந்து குடிக்கிறதுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு, ஃபலூடா ஆர்டர் பண்ணியிருக்கு. 2 பேருக்கும் ஃபலூடா இருக்கு. பார்ப்போம் அதை குடிச்சு ட்ரை பண்ணி. இங்கால வந்து பாத்தீங்கன்னா டெசர்ட் இருக்குது. குலாப் ஜாமுன் இந்தியனுக்கு வழியா தெரிஞ்சிருக்கு. குலாப் ஜாமுன், அதை விட நியூட்ரலா தோசை ஏற்கனவே நான் சாப்பிட்டு போட்டிருந்தேன் டிக்டாக்ல. டெராமிசு என்று சொல்லி இங்க வேறு லெவல்ல எல்லா இதுகளும் வந்து சூப்பரா இருக்கு. ரோஸ் மில்க் எல்லாமே அது வந்து நல்ல இது இருக்குது. அல்வா சொல்லி அதுவும் நல்லா இருக்கு. கேசரி எல்லாம் நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதை நீங்க வந்து செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க. எனக்கு வந்து இனிப்பு பெருசா பிடிக்காது. இது என்னடா கொடுமை சொல்ல வேண்டிய மெனு கார்டுல உங்களுக்கு நன்றி, மீண்டும் பாருங்க. நீங்க சாப்பிட்ட உடனே சொல்லுவீங்க திருப்பி போய் சாப்பிடலாமான்னு சொல்லி. இப்ப இன்றைக்கு வந்த மெனுவை சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. லெவல்லாம் இருக்கா? இந்த வெல்லுடால வந்து ஐஸ்கிரீம் போட்டு டாப் லெவல்ல இருக்கு. நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம். ஃபலூடா வந்து நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி. எங்க சாப்பாடு கையில சாப்பிட்டா தான்
வாங்க நம்ம சாப்பிடுவோம். ஸ்ரீலங்கா லம் ரைஸ் பாப்பாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து இந்த கிளியர் திருச்சி நல்லா ஆசை. இந்த கிளி பரோட்டா வந்து இதான் கேரளா கிளி பரோட்டா. இது கேரளா கிளி பரோட்டா. இதுக்கு மேல வந்து லேயரா அடுப்பினோம். ஆனா இதுல வந்து என்ன வித்தியாசம்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேல முட்டை வச்சிருக்கு. நார்மலா பரோட்டா தான் இருக்கு பாருங்க. வேற லெவல். நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்களும் ஸ்வீட் சில்லிக்கு வந்தால் இதை செலக்ட் பண்ணலாம் கிளி பரோட்டா. நீங்க வீட்டுல செய்யறதுனா இந்த கிளி பரோட்டா அந்த சீஸோ சம்திங் மேல தடவினீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. திரும்பி சாப்பிடணும். சரி நான் இதை எடுக்கிறது. தம்பி இந்த கிளி பரோட்டா வேற லெவல். நீங்க பரோட்டால உங்களுக்கு லவ்வர் சொன்னா கிளி பரோட்டாவோட பண்ணலாம். கேரளா ஸ்டைல்ல அடிச்சிருக்குது, உரைப்பும் இருக்குது, அடிப்பொடி உரைப்புகளும் இருக்குது. நீங்க வந்து உடனே செலக்ட் பண்ணி ஒன்னும் யோசிக்காம செலக்ட் பண்றேன்னு சொன்னா கிளி பரோட்டா நீங்க தின்னா. சரி பாவம் சாப்பிடட்டும். இருக்கு டேஸ்டான சாப்பிடணும்னா நீங்க ஸ்வீட் சில்லிக்கு நம்பி வரலாம். எனக்கு நல்ல ஒரு சாய்ஸா இருக்கு ஸ்வீட் சில்லி. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த அனுபவத்தை வந்து நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படி இருந்ததுன்னு சொல்லி. வேற கதைக்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. சூப்பர். இதான் வந்து ஸ்ரீலங்கா லம் ரைஸ். இதுல வந்து வாழை லெவல்ல வந்து பிரசன்டேஷன் வேற லெவல்ல இருக்கு. முட்டை அந்த படத்துல இருந்த மாதிரியே எல்லாம் இருக்கு. கட்லட் இதுன்னு சொல்லிட்டு இது அனனாஸ் போடுறாங்க. வேற லெவல்ல அப்படியே டம் பண்ணி சாப்பிடுவாமா. அந்த கிரேவில இருந்து மற்ற எல்லாம் வேற லெவல்ல இருக்குது. நீங்களும் ஸ்வீட் சில்லிக்கு வந்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ரம் ரைஸ் வந்து நீங்க ஆர்டர் பண்ணலாம். கவலத்துக்கு வேற லெவல்ல இருக்குது. ஸ்பைஸும் வந்து 16 அப்படித்தானே ஏதோ சம்திங். நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. டேஸ்ட்டுக்கு டாப் லெவல் டேஸ்ட். இந்த கட்லட்டும் சரி சேர்ந்து சாப்பிட வேற லெவல் இருக்கு. மற்ற வந்து நல்ல நைஸ் ஆகுற இருக்குன்னு சொன்னா இது இந்த வாழையில சுத்தி டம் பண்ண வழியானே எல்லாம் திருப்தியா சாப்பிட முடிஞ்சாச்சு. தாராளமா இருந்தது. எனக்கும் கொஞ்சம் கூட சின்னாக்களுக்கு முடிஞ்சு கூட 2 பேர் தான் சாப்பிடக்கூடிய 2 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. பெரிய ஆக்கள் இருந்தால் ஒரு ஆள் சாப்பிடலாம். அதுவும் கூட மடிவா தாராளமா சாப்பிடலாம். போய் கையை கட்டிட்டு